இப்ப சமீபத்தில ஒரு நிறுவனம் அந்த மாரி பூம் ஆயி, ஒரு மோட்டார் சைக்கிள் ஃபேமஸான ஒரு புல்லட்டோடைய நேமே நம்ம சொல்லலாம். அவங்க வந்து ஆரம்பத்தில ஒரு நேம்ல ஆரம்பிச்சாங்க. சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருந்துச்சு. அது சம்மந்தமே இல்லாம வேற ஒரு நேமுக்கு மாத்துனாங்க. அப்ப அது டோட்டலா படுத்துருச்சு. என்ன நேமுக்கு மாத்துனாங்கங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். அவங்க ஜெயிச்ச நேம் என்னங்கிறத அப்புறம் சொல்றேன். எஸ்டின்னு அந்த நேம மாத்துனாங்க அவங்க. தொடர் தோல்விகள சந்திச்ச அது. அதுக்கு வந்து வெற்றியே கிடைக்கல. அப்போ பழைய நேமுக்கே அவங்க திரும்பி போனாங்க. ஜாவா அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாவாங்கிற புல்லட்டு மறுபடியும் பூம் ஆயி வருது. என்ஃபீல்டுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு இணையாக நெறைய ஷோரூம்ஸ் இருக்கு. அதனுடைய அந்த ஒரு தனித்தன்மைய மறுபடியும் எடுத்துட்டு வர முடியுது. காரணம் அந்த ஜாவாங்கிறதனுடைய நேம் நம்பர், பிசினஸ் நேம் நம்பர் 9 செவ்வாய்க்குரியது. செவ்வாய்னாலே வந்து ஆற்றல் மிக்கது, அக்ரெசிவ்னஸ். செவ்வாய் கிரகத்தின் நிறமே சிவப்பு நிறம் தான். ஒரு புல்லட்டுனாலே அதானே. அதனுடைய ஸ்பீடு மட்டும் இல்ல, அதனுடைய கம்ஃபோர்ட்டு, அது எந்த ஒரு சர்ஃபேஸ்லயும் தைரியமா அத ஓட்டிட்டு போலாங்கிற ஒரு இது, எல்லாமே சேர்ந்தது தான் அந்த 9ஆம் எண். ஸோ அது பழைய நிலைமைக்கு அது வருவதற்கு இந்த வியாபார பெயர் உறுதுணையாக இருக்கு.